சத்யராஜ் கெட்டப்ல வரக்கூடிய லேடி கெட்டப் சத்யராஜ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப ஜெனிலியா கெட்டப்ல சுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த படித்த தற்கூரி இருக்கு இல்லையா, இந்த லேடி கெட்டப் சத்யராஜ், இது ஏன் படித்த தற்கூரி அப்படின்னு கேட்க நினைக்கிறீங்க? அதாவது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேசும். நடிகை பின்னாடி போவாதீங்க, எனக்கு கலைஞர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கண்ணை சிமிட்டி லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு அப்படி கண்ணை சிமிட்டி கேரக்டராகவே மாறிடும். அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவை ரொம்ப பிடிக்கும் போல, திடீர்னு அப்பா கெட்டப்ல வந்துடும் சத்யராஜ் கெட்டப்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நாள் வந்து ஜெனிலியா படம் பார்த்து ஜெனிலியா மாதிரி சைட்ல ஒரு பேக மாட்டின்னு ஓடி வந்துடும். ஏதாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னாக்கா கண்ணை சிமிட்டி சரோஜா தேவி மாதிரி பதில் சொல்லும். இப்போ அந்த படிச்ச தற்கூரி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு வந்திருக்கு. அந்த பூத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அங்க எதை செய்ய கூடாதோ அதை அங்க வந்து செஞ்சிருக்கு. அதாவது அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சில விதிமுறைகளை வச்சிருக்கு. 100 மீட்டர் ஜோன் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துக்குள்ள வீடியோவோ போட்டோவோ அலௌடு கிடையாது. குறிப்பா நீங்க அந்த பூத்து கிட்ட எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா போன் எல்லாம் அலௌடு கிடையாது, வேற மேட்ரு. இருந்தாலும் எந்த கட்சியோட லோகோ, எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி எதுவுமே அங்க இருக்க கூடாது, எந்த ஒரு பதாகை கூட இருக்க கூடாது. ஆனா இந்த தற்கூரி, இந்த லேடி கெட்டப் சத்யராஜ் இருக்கு இல்லையா, சாரி இந்த ஜெனிலியா கெட்டப் சத்யராஜ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாலினோட போட்டோவை இந்த இடத்துல ரவுண்டா ஓட்டிட்டு உள்ள போயிருக்கு. யாருக்கு நீங்க ஆதரவு ஏதோ இவரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்ப இத படிச்ச தற்கூரின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இல்லனா முன்னேற்றம் தான் வேணும், மாற்றம் வேண்டாம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அதுதான் எதிர்பார்க்கிறேன்.